அதனால் முடிஞ்ச அளவுக்கு 360 கேமரா வச்சு ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து காயக்கிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. நான் வந்து வெரி ஃபஸ்ட்டு டைம் வந்து காயக்கிங் பண்ணேன். ஸோ வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ManzBhai vlog. என்னோடய நேம் வந்து மன்சூர். நான் வந்து Travelvlog பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பண்டினா அப்படின்ற ஒரு இடம். ஸோ இதுக்கு வந்து 2 ட்ரெயின் ஒரு ஃபெர்ரி மாதிரி வந்தேன். ஸோ பின்னாடி இருக்கிறது தான் வந்து நம்மளை இறக்கி விட்ட இடம் ஃபெர்ரி. அங்கே டைம் போகிறேன் எனக்கும் தெரியல. அண்ட் இது வந்து சோலோ ட்ரிப். வழக்கம் இந்த வீக்கெண்ட் நான் இதை பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நானும் அப்படியே கிளம்பிட்டேன். அண்டு செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ பயங்கரமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வார்ஃப் எல்லாம் வந்து நான் ஃப்ரீ நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்கு தனியாக நமக்கு வந்து காஸ்ட் கேட்டிருந்தாங்க. கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. பண்டினா காயக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன் நான் இன்டர்நெட்டில். ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இங்கே போர்டு இருக்குது. பட் காயக்கிங்னா என்னென்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு போட்டு கொடுத்துருவாங்க. இது போட் கிடையாது, இதுதான் காயக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டபுள் செல் பெடல் இருக்கும். ஸோ இங்கே ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. பட் இங்கே ஆள் இல்லை. கால் பண்ண வந்தால் ஒரு நியர்பையில் இருக்கார். ஸோ ஒரு 3 to 4 minutes நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் காயக்கிங் பண்ணுறோம். லெட்ஸ் ராக். நமக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக காயக் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து காயக் பண்ண போகிறோம். பார்க்கலாம். எனக்கு இது வெரி ஃபஸ்ட்டு டைம். நான் காயக் பண்ணது வந்து என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் சோலோ வந்துட்டதுனால நான் ஆக்டிவிட்டி பண்ணது என்னால் கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு 360 கேமரா வச்சு ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அடுக்கி வச்சுருக்கிற காயக் இதுதான் காயக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று தான் நமக்கு இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடுக்கடலில் தத்தளிச்சிட்ருக்க காயக்கிங் ரெண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ் வாட் இந்த பெடல் கொடுத்துருக்காங்க. 2 side பெடலிங். ஸோ கேமரா வச்சுட்டுலாம் பெடல் பண்ண முடியல. பட் இப்படி தான் பெடல் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட். டிஸ்டன்ஸ் அங்கே ஒரு சேஃப்டி பாயிண்ட் இருக்குது. அது வரைக்கும் தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு பெடல் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கரெக்டாக கவர் பண்ண முடியல என்னால். ஏன்னா யாருமே வேறு, நான் தனியாக தானே வந்திருக்கேன் சோலோ ட்ரிப்பு. ஃபைனலி காயக்கிங் பத்திரமா வந்துடுவேன் தான் நினைக்கிறேன். லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. வாட்ரு வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருந்தது. அண்டு இது வந்து ரெண்ட் வந்து 1 hourக்கு கொடுத்தாங்க. ஸோ இங்கே கண்ணுக்கு தண்ணி எவ்வளோ தூரம் தெரியுதோ அங்கே வரைக்கும் நம்ம வந்து ஜாலியாக ரைட் போயிட்டு வரலாம். அண்டு நான் வெரி ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால ஜஸ்ட்டு கிட்டையே வந்து நான் ரைட் போயிட்டு வந்தேன். அண்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது மைண்டுக்கு. ஸோ தண்ணிக்கு நடுவில் நம்ம மட்டும் இருப்போம். ஸோ சுற்றி எந்த வித சவுண்டோ யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்பவும் ப்ளசண்ட்டாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
செம்மையாக இருக்குது. தண்ணிக்கு நடுவில் இருக்காங்க, அதுக்குள்ளே மட்டும் வந்து சுற்ற சொல்லியிருக்காங்க. 1 ஹவருக்கு வந்து $40 சார்ஜ் பண்ணாங்க. பட் இது மோஸ்ட்லி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பாக வந்தால் இன்னும் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்லி வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ப்ராப்பரான ஆஸ்திரேலியன் லைசன்ஸ் இல்லை. ஸோ கார் ரெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த காயக்கிங் வந்து க்ரோனோலா அப்படின்ற ஸ்டேஷனில் நம்ம இறங்கி அங்கேருந்து பண்டினா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ பண்டினாக்கு போகணுன்னா நீங்கள் வந்து ஃபெரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபெரி வந்து பப்ளிக் ஃபெரி இல்லை. உங்களுக்கு வந்து பர் ஹெட் வந்து $8 வந்து டிக்கெட் கேட்குறாங்க. அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல். அங்கே பண்டினாவில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம வந்து அந்த காயக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நியர்பை இது தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த வந்து ஃபெரி வந்து ஏற இடம். இங்கே வந்து நமக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி 1 ஹவர் தான் ஒரு ஃபெரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போய்க்கலாம். ஸோ இங்கே சைல்டு, அடல்ட் எல்லாருக்கும் எவ்வளோ டிக்கெட் அப்படின்ற டீட்டெயில் போட்டிருக்காங்க. பட் இது நம்ம கேஷ் ஆர் கார்டில் தான் பண்ண முடியும். நம்ம இங்கே இருக்கிற ஓப்பல் கார்டு, சிட்னியில் இருக்கிற ஓப்பல் கார்டு வந்து இதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. விச் மீன்ஸ் இவங்க ப்ரைவேட்டு, அதனால் இவங்க வந்து தனியாக பேமெண்ட் வந்து கார்டில் இல்லை கேஷில் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து போட்லேயே வந்து டிக்கெட் எடுப்பாங்க. நம்ம வந்து கார்டு ஆர் கேஷ் வச்சு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அண்டு இதுதான் அவங்க கொடுக்குற டிக்கெட்டு. ஸோ ஸோ இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவில் மிதந்துக்கிட்டு உட்காரும்போது அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம்தான். அண்டு முடிச்சாச்சு, நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட வரேன். பை பாய்.